ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, கெமிஸ்ட்ரியில் எப்படி 180 அவுட் ஆஃப் 180 எடுக்கிறது. ஆனால் 180லாம் எனக்கு தேவைப்படல, 160க்கு மேலே வந்தால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது முக்கியமான வீடியோ. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் யார் நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் டெலிகிராம் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணலையோ, அதே மாதிரி கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஆப்பை யார் இன்னும் டவுன்லோட் பண்ணலையோ அதை கிளிக் பண்ணி அஃபிஷியல் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எதுலேருந்துனே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 40 கொஷின்ஸ் மேலே நான் கரெக்ட் ஆகணும். அப்போ எந்தெந்த டாபிக்ஸ் நான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னோம்னா இந்த வீடியோஸினுடைய லைக் வந்து 200+ தாண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பை நான் டெலிகிராம் குரூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் மறக்காமல் டெலிகிராம் குரூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன லைக்கை வச்சு நீங்கள் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ டேட்டா எடுத்து தந்திருக்கேன். ஸோ அதுக்கான பலன் தான் இது, நீங்கள் கொடுக்க வேண்டியது. ஸோ அதை தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, அண்ணே 120 எடுத்தால் போதும், 140 எடுத்தால் போதும், 160 எடுத்தால் போதும், எதனே படிக்கிற மேக்ஸிமம் எல்லா லெசன்ஸ்லையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துட்டேன். இதுலேருந்து தான் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சம் பேசிக் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் லெசன் சம் பேசிக் கான்செப்ட், மோல் கான்செப்ட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் கேட்டுட்ருக்குது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அது சின்ன கொஷின்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ங்கிறது ஒரு ரெண்டே ஃபார்முலாஸ் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சம் பேசிக் கான்செப்ட் ஆர் மோல் கான்செப்டில். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கிறதுலே மேஜர் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுலேருந்து தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கேட்டுட்ருக்காங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் யார் வருவா? லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ் அண்ட் ஃப்ராக்கெட் சீரீஸ் வருவாங்க. இதனுடைய லாங்கஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் கொஷின்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் வரும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் லைன் வெறும் லைன் அப்படிங்கிறத வரும். இது நம்ம கோர்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி தந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு நீட்டில் வரக்கூடியது. லாங்கஸ்ட்டு வேவ் லென்த் இல்லைன்னா ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் வச்சு கொஷின் வரும், இல்லைனா மேக்ஸிமம் வேவ் லென்த் இல்லை மினிமம் வேவ் லென்த் வச்சு வரும், இல்லைனா லைனை வச்சு வரும், இல்லைனா லாஸ்ட் லைனை வச்சு வரும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் நீங்கள் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசனே படிக்கலைனாலும் பரவாயில்ல, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுடைய ட்ரெண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி ட்ரெண்ட்ஸ், எலக்ட்ரான் என்தால்பி, கெயின் என்தால்பி ட்ரெண்ட்ஸ், அயானைசேஷன் என்தால்பி, இதனுடைய ட்ரெண்ட்ஸ் மட்டும் ஆர்டர் மட்டும் தெளிவாக படிச்சுட்டு அந்த ஆர்டர் அப்படியே அச்சடிச்ச மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா? எவ்ரி இயர் அதான் நடக்குது. கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன், ஷேப்பு, ஜாமெண்ட்ரி. ஹைப்ரிடைசேஷன் மீன்ஸ் என்னது? sp3 sp32 எனிவே sp3d2 இது மாதிரியான ஹைப்ரிடைசேஷன். அது வந்து என்ன ஜாமெண்ட்ரியில் என்ன ஷேப்பு, டி ஷேப்பா இல்லை என்ன ஷேப்பில் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஜாமெண்ட்ரி மீன்ஸ் என்ன? டெட்ராஹெட்ரலா, ஸ்கொயர் பிளானரா, இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி MOT மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியிலேருந்து உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த பாண்ட் ஆர்டருக்கான ட்ரிக்ஸ் ஆல்சோ நம்மளோட அஃபிஷியல் ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் பாண்டிங், பாண்ட் ஆங்கிள்ஸ்க்கு ஒரு 5 ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த 5 ட்ரிக்ஸை மட்டும் தர வச்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். பாண்ட் லென்த்து, பாண்ட் என்தால்பி. ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ இது எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்கக்கூடியது. இதை மட்டும் நீங்கள் தரவாக வச்சுக்கிட்டாலே போதுமானது, வேறு எதுவுமே நீங்கள் வச்சுக்கணும்னு தேவை கிடையாது. ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டாலே 40+ கண்டிப்பாக கிடைக்கும். தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலாஸ் அண்ட் அது ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் அண்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ், நெக்ஸ்ட் என்ட்ரோபி. இந்த 3 மட்டும் நீங்கள் தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் எப்படிப்பட்ட கொஷினாக இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஈக்குலிபிரியம், லீ சாட்லியர் பிரின்சிபல், relation between Kp and Kc and 9 cases of acid bases relations. ஓகேங்களா? ஸோ லீ சாட்லியர் பிரின்சிபல் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் கேட்கவே இல்லை. ஸோ இந்த இயர் கேட்கறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் 99% இருக்குது. ஸோ தெளிவாக லீ சாட்லியர் பிரின்சிபலை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 9 cases of acid and basesலேருந்து கொஷின்ஸ் ஆல்சோ அவ்வளோவா வந்ததில்லை. அதே மாதிரி 9 cases of acid and bases ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் அண்டு ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட்.
வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய கேசஸ் அந்த 9 கேசஸ். ஸோ அதை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. மேக்ஸிமம் நான் இந்த வருஷம் எதிர்பார்க்குறது லீ சார்ட்லிய பிரின்சிபல் மேக்ஸிமம் கட்டாயமாக இந்த வருஷம் கொஷின்ஸ் வரும். ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் அசிடிக் மீடியம் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இருக்கிறது. இந்த ரெண்டுமே நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் கையில் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அந்த ஒரு கொஷின்ஸுமே இதுலேருந்து தான் வருது. ஸோ ஜிஓசியில் ஐயூ பேக் டெஃபினெட்லி ரொம்ப முக்கியம். ஐசோமெரிசம் ரொம்ப முக்கியம். குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹைட்ரோகார்பன்ஸ் லெசன்னாலே ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது அல்கின்ஸ் தான் படிக்கணும். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். மூணாவது பென்சின் படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, சொல்யூஷன் லெசனை பொறுத்தவரையும் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் வந்து இது கேட்கவே இல்லை. ஓகேங்களா? இந்த ஐடியல் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அசியோட்ரோப்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் வச்சு கொஷின்ஸ் வரும். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கும். அதுலேருந்து இந்த தடவை கொஷின்ஸ் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் யார் அந்த பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இதை வச்சு வரக்கூடிய டாபிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபார்முலாஸ் மட்டும் தரவாக இருந்தாலே போதும். டேரெக்டாக அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ரெடியூசிங் பவர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோல்சர்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 டாபிக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ டாபிக்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா 2 கொஷின்ஸ் டெஃபினெட்லி உங்கள் கையில் வந்து சேரும். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பார்த்துக்கோங்க தெளிவாக. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்அப்பியரன்ஸ். இந்த தடவை நான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இதுதான். ஓகேங்களா? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இந்த தடவை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதர்வைஸ் வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ டி அண்ட் எஃப் பிளாக்ல ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் இந்த இது பேராமேக்னெட்டிக்கா அன்பேர்டா பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்னுடைய வேல்யூ என்ன? அது 1.73 எத்தனை அன்பேர்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய டாபிக் தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். கலர், எந்தெந்த அயான்ஸ்க்கு என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்டு. அலாய் ஃபார்மேஷனுடைய தியரி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். K2Cr2O7 அண்ட் KMnO4 வெரி இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் பெர்னர்ஸ் தியரி, ஐயூ பேக்கு, ஐசோமெரிசம், விபிடி இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மூணுலேருந்துமே ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் அரீன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. வூட்ஸ் ரியாக்ஷன்ஸ், வூட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன்ஸ், ஃபிங்கர்ஸ்டீன் ரியாக்ஷன் அண்டு ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ஸ். இது 5மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே நான் படிக்கல, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் மட்டும் நான் படிச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் ஷாக்கிங் அப்டேட். இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட், நெக்ஸ்ட் அமைன்ஸ், நெக்ஸ்ட் ஆல்கஹால் ஃபினால்ஸ் ஈத்தர், நெக்ஸ்ட் பயோமாலிகூல்ஸ். இந்த 4மே நீங்கள் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். எதனால சொல்கிறேங்கிறத தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதில் லிங்க்டு கொஷின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிகைடும் அமைன்ஸையும் வச்சு ஒரு லிங்க்டு கொஷின்ஸ் வரும். இல்லை ஆல்டிகைடு அமைன்ஸு ஆல்கஹால் வச்சு ஒரு லிங்க்டு கொஷின்ஸ் வரும். இல்லை ஆல்டிகைடு அமைன்ஸு ஹைட்ரோ கார்பனை வச்சு லிங்க்டு கொஷின்ஸ் வரும். மேக்ஸிமம் ஆர்கானிக்கை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் கொஷின்ங்கிறது சிங்கிள் சாப்டர்லேருந்து வர்றது கஷ்டமான காரியம். 19 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 60 கொஷின்ஸ் கிட்ட நம்மளுக்கு லிங்க்டு கொஷின்ஸ் இருக்கும். அந்த லிங்க்டு கொஷின்ஸை நீங்கள் போட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஆர்கானிக்கில் ஜெயிக்க முடியுமே தவிர அதர்வைஸ் ஜெயிக்கிறதுங்கிற ரொம்ப கஷ்டமான காரியம். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 18 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரும். இன்ஆர்கானிக்கினுடைய வெயிட்டேஜ் வெரி லோ. ஏன்னா வந்து இன்ஆர்கானிக்கில் சாப்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் சாப்டர்ஸுங்கிற பார்த்தீங்கன்னா பி பிளாக்கு, டி பிளாக்கு, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 4 லெசன்ஸில் வந்து 15 கொஷின்ஸ் 16 கொஷின்ஸ் கேட்க மாட்டான். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆர்கானிக் அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க. ஸோ டோன்ட் வரி, இதை மட்டும் ஃபுல் தரவு பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் சிம்பிளாக படிக்கணும்னா 1 மந்த்தில் நான் இந்த
ஃபுல் கெமிஸ்ட்ரியுமே நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கோர்ஸுங்கிறது ஒன்று இருக்குது, டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்சுங்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்ஸியாக ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸோடு நான் டீச் பண்ணியிருப்பேன். அது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தரேன். இன்னும் யார் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போயுமே உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணக்கூடிய டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா January 25 நான் ஜாயின் பண்ணுறேன். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு, Jan 25 இருந்து Jan 31 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு குட் ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா, கெமிஸ்ட்ரி கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட் ஆஃபர் இருக்குது. 4100 ருபீஸ் கோர்ஸோட ஃபுல் கோர்ஸோட ஃபீஸ் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ண வந்து 3700 பே பண்ணாலே போதுமான ஒன்று. தெளிவாக புரிஞ்சுக்கணும், 3700 பே பண்ணாலே போதுமானது ஃபுல் கோர்ஸுக்கு. கிராஷ் கோர்ஸுக்கு 2500 வருது. ஸோ அந்த 2500லேருந்து 2200 நீங்கள் பே பண்ணாலே போதுமான ஒன்று. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த 5 டேஸில் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 மந்த்தை எஃபெக்டிவாக பயன்படுத்திங்கன்னா மார்ச் அண்ட் ஏப்ரலில் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு மே மந்த் நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமில் நீங்களும் 160 170 180 அவுட் ஆஃப் 180 கூட உங்களால் போட முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து நம்மளால் முடியும்னு நினைக்காதீங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர முடியாது ஐயோ மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கிராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்தால் தான் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் இந்த ஆஃபரை பயன்படுத்தி நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நான் ஷூரிட்டி, 100% நான் ஷூரிட்டி. என்னோட நோட்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நான் 170+ இல்லை 160+ இல்லை 180 அவுட் ஆஃப் 180 எடுக்க வைக்கிறதுக்கு நான் ஃபுல் கேரண்டி 100%. ஓகேங்களா, ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா, இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.